வணக்கம் நண்பர்களே. திமுகவின் மாஜி அமைச்சர்களின் கதை முடிந்தது. கடந்த மே மாத இறுதியில் சென்னை மாநகர காவல் ஆய்வாளராக இருந்த அருண் IPS லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறையின் இயக்குநராக பொறுப்பேற்றார். மாநிலத்தின் மிக முக்கியமான புலனாய்வு அமைப்புகளில் ஒன்றான இந்த துறையின் பொறுப்பை அவர் ஏற்ற சில நாட்களிலேயே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்த ஒரு வழக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அருண் சென்னை காவல் ஆணையராக இருந்தபோது பிறப்பித்திருந்த குண்டாஸ் தடுப்பு காவல் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் ஆகியோர் விசாரித்தாங்க. அப்போது நீதிமன்றம் பதிவு செய்த கருத்துக்கள் மிகவும் கடுமையாக இருந்தது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்றால் என்ன, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பது என்றால் என்ன, இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணராமல் குண்டாஸ் சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினாங்க. 28 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த IPS அதிகாரியிடம் இருந்து இப்படிப்பட்ட நடவடிக்கையை எதிர்பார்க்க முடியாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. அதோடு யூடியூபர் சவுக்கு சங்கர், வாராகி உள்ளிட்ட பலர் மீது அருண் காவல் ஆணையராக இருந்தபோது போடப்பட்ட குண்டாஸ் வழக்குகள் பின்னர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதும் நீதிபதிகள் சொன்னாங்க. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது சாதாரண காவல்துறை பிரிவு அல்ல. அரசியல் செல்வாக்கோ அதிகாரமோ அழுத்தமோ இல்லாமல் செயல்பட வேண்டிய மிக முக்கியமான அமைப்பு. அந்த துறையின் தலைவராக இருப்பவர் மீது சிறிய சந்தேகம் கூட வரக்கூடாது என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தனது உத்தரவில் மிக தெளிவாக பதிவு செஞ்சார். CV நரசிம்மன், CL ராமகிருஷ்ணன் போன்ற நேர்மையான அதிகாரிகள் அலங்கரித்த இந்த பதவியின் மதிப்பை காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்றும், சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்ற பழமொழியை குறிப்பிட்டு அந்த பதவியின் உயர்வை நீதிமன்றம் நினைவூட்டியது. இதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்ற உத்தரவு நகலை கொண்டு சென்ற நீதிமன்ற ஊழியரை நீண்ட நேரம் அருண் காத்திருக்க வைத்த சம்பவமும் நீதிமன்றத்தின் அதிருப்தியை மேலும் அதிகரித்தது. அந்த விவகாரத்திலும் அருண் மீது நடவடிக்கை கடுமையான நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செஞ்சது. இப்படி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய அருண் IPS வகித்து வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையின் நம்பகத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் வகையில் புதிய தலைவராக IG மகேஸ்வரி IPS நியமிக்கப்பட்டிருக்கார். இந்நிலையில் இனிமேல் தான் ஆட்டம் இருக்கு. தற்போது பொறுப்பேற்றிருக்கும் IG மகேஸ்வரி IPS அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து முன்னாள் திமுக அமைச்சர்கள் முதல் குடும்பம் வரை இனி ஒருவரும் தப்பிக்க முடியாது என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்கள்.